ஜிஎஸ்டி அவங்க ஏதோ குறைச்ச மாதிரினாக்கி இன்னொரு கவர்மெண்ட் கூட்டினதை குறைக்கல. இவங்களே 8 வருஷமா அதை கூட்டி வச்சு மக்களை கசக்கி பிடிஞ்சி வரியை பிரித்து என்ன செய்தாங்களோ தெரியல. இப்போது வரியை குறைத்ததாக விளம்பரப்படுத்துகிறார்கள். வரி குறைப்பினால் மாநில அரசுக்கோ மக்களுக்கோ மிகப்பெரிய நன்மையை பயக்குமான்னு எனக்கு தெரியல. எதை செய்தாலும் ஒன்றிய அரசுக்கு தான் இதில் பலன் கிடைக்குமே தவிர மாநில அரசுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் இல்லை. எதற்காக சொல்கிறேன் என்றால் மாநில அரசு தான் அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா மாணவ மாணவிகளுக்கும் கல்வியை கொடுக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் காலை சிற்றுண்டியை வழங்குகின்றோம், மதிய உணவு கொடுக்கிறோம். கல்விக்காக படிக்க வருகின்ற மாணவ மாணவிகளுக்கு தவப்புதல்வன் திட்டம், அதே போல் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு கல்விக்கு நிறைய செலவு பண்ணுறோம். நம்ம 8% ஒதுக்கணும்னா மத்திய அரசு 1.5% ஒதுக்குதாங்க. இதில் நம்முடைய மாநில அரசுக்கும் மக்களுக்கும் பயன்பெறலைன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, மத்திய அரசுக்கு வருமான வரித்துறை வருமானம் இருக்குது, அதில் நமக்கு பங்கு தர மாட்டாங்க. அதே போல் நம்முடைய பெட்ரோலிய பொருட்களுக்கு செஸ் வரி வச்சுருக்காங்க, அதில் நமக்கு எந்த மாநில அரசுக்கும் பங்கு கொடுக்கறது கிடையாது. அந்த பணம் எங்கே போகுதுன்னோ நினைச்சது யாருக்குமே தெரியாது. அதனால் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்மானம் இப்போ 50-50 இருக்குது. மாநில அரசுக்கு 50%, மத்திய அரசுக்கு 50% நிதி இப்போ பகிர்மானம் இருக்கின்றது. மத்திய அரசுக்கு செலவே இல்லை, இராணுவம் மட்டும்தான் செலவு, வேற எந்த செலவுமே கிடையாது. வேற ரயில்வே இருக்குது, அதுலேயே வருமானம் வரும். ஹைவேஸ் இருக்குது, டோல்கேட் போட்டு அருணாச்சலாம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரோலியத்துறை இருக்குது, வருமானம் இருக்குது. வங்கி இருக்குது, கோடி கோடியாக வருமானம் வந்தாலும் நம்முடைய பாரத பிரதமருடைய நண்பர்களுக்கு அந்த நிதி அவ்வளோ கடனை கொடுத்து ரைட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கடந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் அப்படி அவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அப்போ நிதி பகிர்மானம் மாநில அரசுக்கு 75%, ஒன்றிய அரசுக்கு 25% போதுமானது. இதுதான் நிதி பகிர்மானமாக இருந்தால்தான் மாநிலத்துக்கு நிதி வரும். மாநிலத்துக்கு நிதி வந்தால் தான் மக்கள் பயன்படுவார்கள். மாநில அரசு தான் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுது, சுய உதவி குழுக்கள் கடனை தள்ளுபடி பண்ணுது. 5 பவுனுக்கு குறைவாக வச்சிருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுடைய நம்முடைய தங்க செயினை திருப்பி வட்டி மூலம் கொடுத்து திரும்ப கொடுக்குறோம். ஏழைகள் படிப்பதற்கு கொடுக்குறோம். எல்லா சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டால் அதே போல் அப்போ படிப்பு, சுகாதாரம், அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் எல்லாமே நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நிதி யாருக்கு தேவை? மாநில அரசுக்கு தான் தேவை. அதனால் நிதி பகிர்மானத்தில் 75% மாநிலத்துக்கும் 25% ஒன்றிய அரசுக்கும் அதே போதும். அதே ரொம்ப அதிகம்தான். ஏன்னா பிளேன் எல்லாம் வித்தாச்சு. ஒன்றே நம்ம பாரத பிரதமர் மட்டும் 10,000 கோடியில் ஒரு ஃப்ளைட் இருக்குது, வேறு ஃப்ளைட்டெல்லாம் வித்தாச்சு. விமான நிலையத்தையும் ஐயா அதானிக்கு கொடுத்தாச்சு, துறைமுகங்களையும் ஐயா அதானிக்கு கொடுத்தாச்சு. ஆக பொதுத்துறைக்கு செலவு பண்ணதுக்கு எந்த தேவையே இல்லை. இப்போ இருக்குது ரோடு, ரயிலு, வேறு இது பேங்க் இருக்குது, வருமான வரி, இன்கம் டேக்ஸ், இதில் தான் இருக்குது. அதனால் வரி பகிர்மானம் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, இதை தான் சொல்கிறாங்க. பாரத பிரதமர் கவனிப்பார்னு நம்புகிறேன்.